போகிறேன் அப்படின்ற பெருமை எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆலப்புழா அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே இருக்க ஹவுஸ் போட்ஸ் தான். ஸோ அந்த ஹவுஸ் போட்ஸ், அங்கே இருக்க ஃபுட்ஸ், ஃபிஷ், இது எல்லாமே எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே இருக்க கிராமங்கள் ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கிராமங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து விவசாயத்தில் ஈடுபட்டுருக்க ஒரு கிராமம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஆலப்புழையை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி நிறைய டிஃப்ரெண்ட்டான இடங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான இளநீர் வந்து இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இளநீர், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வேணும்னா இங்கே வந்து ஆக்சுவலி இங்கே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. இப்போ இந்த ரூட் அவங்க சூப்பராக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரிப்காக வந்து அலோகேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இந்த வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு அவங்களோட கொஞ்சம் இடத்த வந்து பார்க்கிங்காக மாற்றிடுவாங்க, ஒரு இடத்த திடீர்னு வந்து ஒரு ஷாப்பாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் நிறைய இளநீ இருக்குது அப்படின்ன உடனே இப்போ இளநீ கடை போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இளநீ கடை போட்டுருவாங்க. சில பேர் வந்து இதை வந்து ஒரு வீட்டில் ஊன் அப்படின்ற ஒரு விஷயம் கேரளாவில் இருக்குது. அதாவது ஒரு வீட்டில் அவங்க சமைச்ச ஃபுட்டையே வந்து வர எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதையும் வந்து ஹோட்டல் மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல், மினி ஹோட்டல், மெஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி மாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸில் கேரளாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கேரளா கவர்மெண்ட்டும் அதை நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வராங்க. திடீர்னு மழை ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடும். இப்போ வந்து ஒரு சில சிஸ்டம்ஸ்லாம் வந்துடுச்சு. அதாவது அந்த சிஸ்டம் படி வீடு கட்டினாங்க அப்படின்னா மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு வந்து அப்பாயிடும். நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கு கூட இது யூஸ் ஆகும். அந்த டெக்னாலஜி இப்போ தான் இங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்து ஒரு வீடு வந்து வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப மழை ஓவர் ஃப்ளோவாக இருக்கிற டைமில் இவங்க எல்லாரும் இங்கேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆலப்புழையோட அழகுக்கு இன்னும் ஒரு ஆபத்தும் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வா, நாங்கள் இந்த போட்டில் ஏறும்போது ஒரு மரத்தில் மாங்காய் இருந்தது. அந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் மாங்காவை பறித்தேன். வா, உங்கள் ஊர் புளிப்பு எங்கள் ஊர் புளிப்பு இல்லை, புளிப்பாக இருக்கு. As the sun slowly crept into the sky, it filled the morning air with warmth and life. Sounds இங்கே வந்து டக் ரோஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் கேரளாவில். அதே மாதிரி டக் வாத்தோட முட்டையும் வந்து ரொம்ப ஃபேமஸ். முட்டைக்கறி வந்து வாத்து முட்டையில் கூட பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வாத்து பெடல் போட்டு மாதிரி போகுது, கால் பின்னாடி வச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ராவல், இந்த மாதிரி ஒரு மாங்காய், வேற என்னங்க வேணும் வாழ்க்கையில்? வாவ், லைஃப் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல்.
மற்ற எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி வந்து விவசாயம் பண்ண முடியும். பட் ஆலப்புழையில் இருக்கவங்களுக்கு 2 வாட்டி தான் பண்ண முடியும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மழை அதிகமாக வரும்போது இங்கே வந்து உப்பு அதிகமாகிடும். ஸோ அந்த உப்பில் வந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியாது. அகெயின் மழை பெஞ்சு இந்த தண்ணியெல்லாம் வந்து கடலில் போய் கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் வாட்டர் இங்கே இருக்கும்போது தான் இங்கே இருக்கவங்களால விவசாயம் பண்ண முடியும். ஸோ வேம்பநாட்டு காயலோட இந்த சின்ன சின்ன பேசேஜ் வழியாக தான் இப்போ நம்ம வந்து இந்த ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஒரு அமைதி, அந்த ஒரு இப்போ குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி சென்னையே வந்து இப்போ ரொம்ப குளிராக தான் இருக்குது. பட் இது வந்து இன்னும் போக போக டெஃபினட்டாக இன்னும் அந்த குளிரோட இது அதிகமாகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வேம்பநாட்டு காயல் அப்படின்றது வந்து கேரளாலே ரொம்ப பெரிய காயல். அதில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த காயல் பார்த்திங்கன்னா 25% கோட்டயத்துலேயும் 75% ஆலப்புழையிலையும் இருக்குது. ஸோ ஆலப்புழை கோட்டயம் அப்படியே சுற்றி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம ட்ராவல் பண்ணும்போது மினிமம் நம்ம ஒரு ஊரில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா மினிமம் ஒரு வாரமாவது ஸ்டே பண்ணால் அப்படி தான் நம்மளால் வந்து அந்த ஊரோட எல்லா பழக்க வழக்கங்களையும் அவங்களோட வாழ்க்கை முறையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அங்கே ப்ளூ கலரில் வந்துட்டுருக்குல அது வந்து கவர்மெண்ட் போட்டு. அதாவது எப்படி வந்து நம்ம ஊர்லலாம் கவர்மெண்ட் பஸ் இருக்கோ அந்த மாதிரி இங்கே கவர்மெண்ட் போட் இருக்குது. அங்கங்கே ஸ்டாப்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலாக பொதுமக்கள் வந்து நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து கேரி நீங்கள் வந்து இப்போது இங்கேருந்து நீங்கள் அடுத்த ஸ்டாப்பில் ஒரு இடத்துல இறங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து இறக்கி விட்டுருவாங்க. வந்துட்டாங்க. இவங்க கூட தான் நான் வந்து இந்த ட்ரிப்பை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாரும் என் கூட ஒர்க் பண்ண ஆர்ஜேஸ். ரெயின்போ எஃப்எம்ல ஆர்ஜேஸாக இருந்த அவ்வளோ பேரும் சேர்ந்து அங்கே ஒரு 35-36 பேராக இந்த வந்திருக்கோம். அண்ட் இதுதான் நான் சொன்ன அந்த கவர்மெண்ட் போட். வைப் வேற லெவலாக இருக்குது. அப்படியே தண்ணி எல்லாம் ஒரு இருட்டை அப்படியே நமக்கு வந்து கொடுக்குது. அண்ட் கிளவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்டில் ஆகி இருட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே குளிர் வந்து எங்களை அந்த 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 அழகான என்ன சொல்கிறது அந்த காற்று வந்து நம்மளை டச் பண்ணும்போது வேற லெவலாக இருக்கு. நிஜமா சூப்பர். நீங்கள் ஆலப்பி வரும்போது இதை எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சஜஷன், லேட்டாகவே எடுங்க. ஏன்னா லேட்டாக எடுக்கும் போது தான் இதை சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். நாங்களே வந்து ஒரு 4:35 ரேஞ்சுக்கு தான் எடுத்தோம். பட் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஒரு 6 o'clock அந்த மாதிரி எடுக்கும்போது
பட் இந்த மாதிரி வந்து ஒரு 6 o'clock 5:30க்கு மேலே எடுத்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமா சூப்பராக இருக்குது. 6 மணிக்கு அப்புறம் போட் ஹவுஸை வந்து ஓடுறதுக்கான பெர்மிஷன் எங்கேயுமே கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணி அங்கே வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. நைட் ஃபுல்லாக நம்ம ஜாலியாக வந்து வைப் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரிசார்ட்ஸோ இல்லை வெளியில் ஹோட்டல்ஸ் எங்கேயாவது போனால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இருப்போம். பட் இங்கே பாருங்களேன், திரை வருது, அலை வருது ஃப்ரெண்ட்ஸ், அலை. அதாவது அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நீங்கள் சூப்பராக இப்படி வந்து எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சிம்பிளாக நம்ம ட்ரிப் முடிஞ்சிருச்சு, என்ன போட் ரொம்ப டல்லாக இருக்குது, அட்வென்ச்சரஸாகவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த போட்டையும் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த போட்டையும் எடுக்கலாம். ஸ்பீட் போட் எடுக்கலாம். ஸ்பீட் போட் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸ். கிட்ஸ் எல்லாம் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் கிட்ஸையும் கூட்டிகிட்டு போகலாம், நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன். ரொம்ப அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து எங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெயிலாக இருந்துச்சு, எங்களால் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல. பட் இப்போ சூப்பர் வைப். இங்கே பாருங்கள் கலர்ஸ், வாவ். இது வந்து என் கண்ணில் நான் பார்க்குற அளவுக்கு எஃபெக்டிவாக உங்களால் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சு ஆலப்புழை வரணும், போட் ஹவுஸ் வரணும். இந்த மாதிரியான இந்த வில்லேஜ் ட்ரிப்பை வந்து உள்ளே போய் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிவரோட, இந்த பேக் வாட்டரோட மொத்த ஒரு அழகையும் உங்களால் ஒட்டு மொத்தமாக ரசிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is me, Archana. நான் வண்டி ஓட்ட போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. பாய். இன்றைக்கி நான் தான் இந்த போட்டை வந்து லேண்ட் பண்ண போகிறேன் போட்டில். அதாவது எங்களோட போட் ஹவுஸில் வந்து இந்த சின்ன போட்டை நான் தான் லேண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற பெருமை எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் போட் ஓட்டி கற்றுக்கலாம், புதுசாக ஒரு ப்ரொஃபஷனை உருவாக்கிக்கலாம். அதனால் ஆலப்புழைக்கு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் வந்து நீங்கள் போட்டில் போகிறீங்களோ இல்லையோ போட் ஓட்ட கற்றுக்கோங்க.